ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் தக்காளி ரெண்டை மட்டும் வச்சு முருங்கைக்காய் சாப்ஸ் எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நம்ம முருங்கைக்காய் சாப்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6-7 முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான தக்காளி நான் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 4 எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க. அது நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். கரைச்சி அந்த சாறை மட்டும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி முருங்கைக்காவோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா முருங்கைக்காவோட சேர்த்துக்கலாம். அது கூட மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். மிளகாய் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் நான் சின்ன பேன் வச்சுருக்கேன், குக்கர் பேன். அதில் ஒரு 4-5 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கவும். ஆயில் காஞ்சதும் ஜீரகம் ஒரு கொஞ்சம், பட்டை ஒரு 4-5 துண்டு போட்டு அது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி முருங்கைக்காய் அது கூட சேர்த்து குக்கர் விசில் வராமல் ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்கள் விசில் விட்டிங்கன்னா முருங்கைக்காய் உடஞ்சிடும். இப்போ அது கூட ஒரு 3 சில்லு தேங்காவை அரைச்சி அதோடு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடலாம். உங்களுக்கு அதில் இருக்க அந்த மசாலாலாம் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்கள், நல்லா உங்களுக்கு மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகி கிரேவி பதத்தில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடுவோம். இது இப்போ சாம்பார் இல்லைன்னா நீங்கள் வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.